அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இப்படித்தான் செப்பனியா மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை கடந்து போனது. அந்த வார்த்தை கடந்து போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னதான்? உங்களிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் அகற்றிவிட்டார். உங்ககிட்ட இருக்கிற எல்லா நிந்தைகளையும் அவர் விலக்கி விட்டார். அவர் உங்க நடுவுல தான் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா ஆக்கினையும் உங்களை விட்டு விலகினது. காரணம் என்னவென்று கேட்டால், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை மகிழ்ந்து களி கூற சொன்னார் என்று போய் செப்பனியா போய் சொன்னாராம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மகிழ்ந்து களி கூற சொன்னாரோ, அதே போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார், மகிழ்ந்து சந்தோஷமாய் களி கூறுங்கள், உங்க ஆக்கினைகள் எல்லாம் நான் அகற்றி விட்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுப்பாரானால் நீங்கள் நிச்சயமாய் சந்தோஷமாய் ஆறுதலாய் மகிமையில அநேக காரியத்துல பாதுகாப்புல நீங்க இருப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்ப்போம். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்போம். எப்படி இந்த வேத வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு மகிழ்ந்தார்களோ அப்படி நீங்களும் மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் அவர் சொன்னாராம். இந்த காலை வேளையில சந்தோஷம் இல்லாம இருக்கிற உங்களை பார்த்து, ஆக்கினிக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாராம், உன் ஆக்கினி அகற்றுறேன், நீ சந்தோஷமா இரு, ஆறுதலா இரு, சுகத்தோடு இரு, பத்திரமா இரு என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்ப்போம். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்போம். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இனி நீங்க தீங்க காண்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இதுல ஒரு 4 விஷயம் அடங்கி இருக்கிறது. 1, அகற்றி, வியாதியை அகற்றி, பிரச்சனையை அகற்றி, நிந்தையை அகற்றி, அநேக காரியத்தில் நீங்க தோத்து போய் கிடக்கிறவங்களுடைய தோல்விகளை அவர் அகற்றி என்ன தெரியுமா செய்கிறாராம்? அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை விலக்கி தூக்கி மீட்டெடுத்து உங்க நடுவுல அவர் இருக்க போறாராம். உங்கள் நடுவுல அவர் இருப்பாரானால் அடுத்த காரியம் பாருங்க, 4வது காரியம், தீங்கை காண மாட்டாய் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை அநேக காரியத்துல நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அநேக காரியத்துல நீங்க தோத்து போய் கொண்டிருக்கலாம். இந்த நெருக்கத்தை மாற்றுகிறது யார் என்று தெரியாமல் நீங்கள் ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் செப்பனியா மூலியமாய் வார்த்தை போனதோ அதே போல இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உன் பிரச்சனையை நான் அகற்றிட்டேன், உன்னுடைய தத்தளிப்பை நான் விலக்கிட்டேன், நான் உன் நடுவுல இருக்கிற, நீ எதுக்கும் பயப்படாத, இதுவரைக்கும் உங்களிடத்தில் இருந்த தீங்கை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறாராம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்க நடுவுல இருக்கிறாரா. சொல்லுங்க, உடைய நெஞ்சில கை வச்சு, அப்பா எங்க நடுவுல நீங்க இருக்கிறீங்க, எங்க கூட இருக்கிறீங்க, எங்க குடும்பத்தின் நடுவுல இருக்கிறீங்க, என் பிள்ளையின் நடுவுல இருக்கிறீங்க, என் வேலையின் நடுவுல இருக்கிறீங்க, என் பிசினஸின் நடுவுல இருக்கிறீங்க, நான் போகிற ஒவ்வொரு இடத்துலயும் என் கூட நீங்க இருக்கிறீங்க. நீங்க கூட இருக்கிறதுனால நான் எந்த இடத்துலயும் தோத்து போகவே மாட்டாண்டவரே சொல்லி பாருங்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன அழகா இந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க. இனி இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் நெருக்கப்பட்டு தீங்கில் இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தை கேட்கும் பொழுது யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறீங்களோ உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுகிறவர் தீங்கை ஜெயித்தவர், சொல்லுகிறவர் பாடுகளை ஜெயித்தவர், சொல்லுகிறவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. என்ன அழகா, எவ்வளவு தெளிவா இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் அந்த பரிசுத்தருடைய வார்த்தை வருகிறது என்று பாருங்கள்.
இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள், இனி பாடுகளை காண மாட்டீங்க. ஆனா அவர் சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறுங்கம்மா, மகிழ்ந்து களி கூறுங்கய்யா, நீ எதுக்கும் பயப்படாதப்பா. காரணம் என்ன தெரியுமா? உன்னை எல்லா சத்ருகிட்ட இருந்து விலக்கி காத்துட்டேன்பா, நீ பயப்படாத. என் கரத்துல உன்னை மறைச்சிட்டேன், என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய்? எந்த சத்ருவையும் கண்டு, எந்த போராட்டத்தையும் கண்டு, எந்த வியாதியும் கண்டு நீ பயப்படாத. உன்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் விளக்கிட்டேன், உன்னை தூக்கி மீட்டுட்டேன்னு இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாருங்க என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்ருவுக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் யாராம் பாருங்க, இன்டர்நேஷனல் தெய்வம், வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். அவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாரு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தைகளுடைய வாழ்க்கையில பலிக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய எல்லா காரியத்திலும் இருந்த தீங்கு இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே அதுவைகள் எல்லாம் உங்களை விட்டு விழுந்து வெளியேறி போகிறது. நீங்கள் வாழ போகிறீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. எப்படி செப்பனியா போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது அங்க எப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டானதோ, இந்த வார்த்தை கேட்கிற பொழுது நீங்களும் உங்க பிள்ளைகளும் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுடைய நடுவிலே இருக்கிறார், நீங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜோதி, இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிற தீங்கை அகற்றி கொண்டிருக்கிறார், உன்னிடத்தில் இருந்த பாடுகளை கர்த்தர் அகற்றி கொண்டிருக்கிறார். எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறுமோ என்று எனக்கு தெரியவில்லை, எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை என்று கலக்கத்தோடு கலங்கி நேற்றைய தினத்தில் கூட நீ அநேக இடத்துல நீ போராடி கொண்டிருந்த, அந்த போராட்டத்தின் மித்த யார் என்னை மீட்டெடுப்பாங்கன்னு தெரியாம இருந்த ஜோதி, கர்த்தனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நிச்சயமா சொல்றேன், இதுவரைக்கும் உன்னிடத்தில் இருந்த தீங்கு இனி உன்னை துக்கப்படுத்தாது. கர்த்தருடைய தீங்கை எல்லாம் விலக்கிவிட்டு என்று வாக்கு கொடுக்கிறார். ஜோதி, உன்னுடைய சந்தோஷத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கொடுக்கிறார், நீ சுதந்திரித்துக் கொள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதுவரைக்கும் இருந்த பாடுகளை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றிவிட்டார். இதுவரைக்கும் உன்னிடத்தில் இருந்த பிரச்சனைகளை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து அகற்றிவிட்டார். இனி நீ தீங்கை காண்பதில்லை, இனி நீ நன்மையானதை காணப்போகிறாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நீ சந்தோஷமா இருப்ப. கர்த்தர் நடுவிலும் உன் பிள்ளைகளுடைய நடுவிலும் உன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் உன் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருக்கிற அவருடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் பிடுங்கி விட்டார். பயப்படாதே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் பகிரங்கமா இறங்கி இருக்கிறது. அவருடைய வல்லமை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இது தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில அது சீக்கிரத்தில் நடக்கும். சில மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க பார்க்க போறீங்க, நீங்க தோத்து விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு தூக்கி வெட்கப்பட்ட மனுஷனுக்கு முன்னாடி உங்களை நிறுத்த போகிறார். ஜோதி, பயப்படாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் தெளிவாய் இறங்கி வருகிறது. அது வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் தீங்கை காண மாட்டீங்க. உங்களுடைய வண்டி வாகனம் எல்லாம் கர்த்தருடைய ரத்த கோட்டைகளை மறைக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுகிறார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கேட்கிற வேளையில உங்களுக்கு நேராய் அவருடைய சொந்த தூதனை கட்டளையிடுகிறார். நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவமும் அகற்றப்பட்டது, எல்லா சாபமும் அகற்றப்பட்டது. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் ஒரு மகனை பார்த்து சொல்லுகிறார், நான் பரம்பரை சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறேனே, என் சாபம் மாறுமான்னு கேட்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய சாபமும் உன்னுடைய பரம்பரையாய் வந்த சாபமும் இது இயேசுவின் நாமத்தினாலே நீங்குகிறது. அவருடைய சொந்த தூதனை உனக்கு கட்டளையிடுகிறார். இதோ கர்த்தருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள், அவர் உன் நடுவில் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய வார்த்தை அப்பா இது, அவருடைய வல்லமை அப்பா இது, அவருடைய மகிமை அப்பா இது. இந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தை உங்களுடைய வீட்டுக்குள் வரும் பொழுதே நீங்கள் நிச்சயமாய் உயிரடைவீர்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. இது மகிழ்ந்து களி கூறுங்கள். சாபத்தின் மித்தம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை விட்டு போயிடுச்சா? கர்த்தர் அந்த சாபத்தை விலக்கினார். நீ மகிழ்ந்து களி கூறு, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தனுடைய இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். பாவத்தின் மித்தம் அநேக காரியத்துல விழுந்து போய் கிடத்துட்டீங்களா? அந்த விழுந்து போன காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு என்று கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் இந்த காலை வேளையிலே உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதாக, மகிழ்ச்சியாய் நடத்துவதாக, மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை உண்டு பண்ண கர்த்தர் மகிழ்ச்சியாய் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, இந்த வார்த்தை மித்தம் உடைய பிள்ளைகளோடு கூட பேசினீங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறாங்களோ
அவங்க நடுவில் நீங்க நின்று ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அகற்றி, ஒவ்வொருத்தருடைய மரணத்தையும் நீர் விலக்கி, ஒவ்வொருத்தருடைய வியாதியும் நீங்க விலக்கி, ஒவ்வொருத்தருடைய தத்தளிப்பையும் விலக்கி, நீங்க தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய நடுவில் நீங்க இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை இதுவரைக்கும் வாதித்த எல்லா வாதையும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க தத்தளிப்பெல்லாம் கர்த்தர் விலக்கி விட்டார்.